Good evening everyone. Let's start with the today unit number 5.2. Measure of tendency நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ measure of dispersion. அதில் first வந்து range quartile and quartile deviation. So first dispersion அப்படின்னா என்ன? So dispersion follow the diagrammatic representation of two frequency distribution A and B. Both has same central tendency mean located at A and B. A, B in ரெண்டு இடத்துல locate பண்ணிருக்காங்க. But a close observation of the diagram indicates that the individual values. இப்போ நீ B மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா B வந்து இப்படி போய் இப்படி ஆகுது. ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் growth-ஆ இருக்குது, கொஞ்சம் நிற்கிது, அடுத்து ஒரு பீக்குக்கு போகுது. ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாக பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் வே இருக்குது. The drawn curves have a different variability. So dispersion எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? The measure of this variability of individual items with respect to the central tendency. So central tendencyல இருந்து கண்டுபிடிக்கிறது தான் dispersion. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு measure of central tendency வருது, next dispersion வருது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் போட்டுக்கோ. The measure of this variability of the individual item with respect to the central tendency is called dispersion. Why knowledge on dispersion is important? It gives additional information on the data and enables us to judge the reliability of our measure of central tendency. So இது வந்து நம்ம measure of central tendency யூஸ் பண்ணி நீ கொண்டு வந்திருக்கிற ரிலையபிலிட்டியை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறது dispersion. So if the individual items are widely spread with respect to the measure of central tendency measured, mean, median, mode, then the central tendency is considered as less representative of the distribution as a whole. So individual items பார்க்கறதுக்கு வந்து central tendency யூஸ் பண்ணி மீனோ மீடியனோ மோடோ கண்டுபிடிக்கிற அதிலிருந்து நம்ம வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு டிஸ்பர்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A firm using two different methods to ship orders to its customers. ரெண்டு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. 2 methods வந்து கொடுத்துருக்காங்க based on இதில் நீ எது வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏவா பியா? நம்ம ஏ தானே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு லோவில் இருந்தால் கூட நம்ம ஒரு பீக்குக்கு போயிருக்கோம். ஸோ ஏ இஸ் மோர் ப்ரிஃபரபிள் ஆஸ் பி ஹேஸ் வைடர் ஃப்ளக்சுவேஷன். இப்படி வருது, அடுத்து இப்படி போயிடுது. ஸோ ஏக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்து ஒரு பீக்குக்கு போய் தான் டிக்ரீஸ் ஆச்சு. ஆனால் பியில் வந்து மோர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறனால நான் ஏ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி அடுத்து ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த மீன் மோர் ரெப்ரசன்டேட்டிவ்? மீன் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அஸ் அ ஹோல் அண்ட் ஒய். எக்ஸோட மீன் இங்கே இருக்கிறது, ஒய்யோட மீன் இந்த அந்த லைனுக்கு நேராக. ஸோ எக்ஸுக்கு நேராக இருக்கிற பாயிண்ட், ஒய்க்கு நேராக இருக்கிற பாயிண்ட். இங்கே எக்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க பிகாஸ் த வேல்யூ டென் டு கிளக்ஷர் மோர் அரவுண்ட் த மீன். அது வந்து மீன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை. அடுத்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் டயக்ராம். மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் இஸ் த டிகிரி ஆஃப் த ஸ்கேட்டர் ஆர் வேரியேஷன் ஆஃப் த வேரியபிள்ஸ் அபவுட் சென்ட்ரல் வேல்யூ. ஸோ அண்டர்லைன் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் ஒன்று அல்ஜிப்ரிக், இன்னொன்று கிராஃபிக். கிராஃபிக் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா நமக்கு வந்து அல்ஜிப்ரிக்கில் அப்சல்யூட் அண்ட் ரியலில் தான் என்ன வரும்? ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், குவார்டைல் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லலாம், வேரியேஷன் சொல்லலாம். ஸோ dispersion can be measured by distance measures and average deviation methods. ஃபஸ்ட்டு டிஸ்பர்ஷன், அதில் ரெண்டு கேடர், ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து ஆவரேஜ் டீவியேஷன். ஸோ டிஸ்டன்ஸ் மெஷரில் ஃபஸ்ட் வந்து ரேஞ்ச். ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், highest value minus lowest value. So range is the difference between
highest and lowest observed values. அடுத்து உனக்கு வந்து இப்போ மார்க்ஸ் அப்ளைன் பை 12 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மார்க்ஸில் நம்ம பார்க்கணும். இதில் எது ஸ்மாலஸ்ட்டு 10, ஹையஸ்ட் எதுவாக இருக்குது 89, இல்லை 89க்கு அப்புறம் 95 இருக்கு. ஸோ 95 minus 10 that is 85. range is 85. அடுத்து quasi range. It refers to the difference between the values leaving the extreme values. So if we leave the two extreme values, it will give second highest minus second lowest. This second highest 89, second lowest 13, so 76. 76 is quasi range. 85 is range, 76 is quasi range. It is the difference between the value of extreme values, quasi range. At the range oda features or advantages அந்த மாதிரி. Range is easy to understand, but it is useless as a measure of dispersion is limited. அது usefulness கம்மியா இருக்கு, பட் ஆனால் ரேஞ்ச்னா உனக்கு ஈஸியாக இருக்குல்ல புரியுறது, ஹையஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட். ஸோ உனக்கு ஈஸியாக கன்சிடர் பண்ணுறதுக்கு இருக்குது. இட் கன்சிடர்ஸ் ஒன்லி ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூ அண்ட் இக்னோர்ஸ் ஆல் அதர்ஸ். ஆமாம், மற்ற எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இக்னோர் பண்ணிவிட்டு ஹையஸ்ட்டையும் லோயஸ்ட்டையும் மட்டும் தான் எடுத்து பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். Since it is measures only two values, the range is likely to change drastically from one sample to the next in the given population. At the open-ended distribution has no range. That is, இப்போ open-ended example என்ன greater than less than அந்த இதுக்கெல்லாம் நமக்கு ரேஞ்சே வராதுல்ல. இப்போ நீ வந்து 0லேருந்து x வந்து 9க்குள்ளே இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறேன்னா இந்த இடத்துல ரேஞ்சே வராது. நமக்கே தெரியும் லோயஸ்ட்டு 0, ஹையஸ்ட்டு 9. ஸோ அதனால் இதில் ரேஞ்சே கிடையாது. ஸோ ஓப்பன் எண்டடில் கிடையாது. இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் க்ளோஸ் எண்டடு, அதனால ரேஞ்ச் இருக்குது. இப்போ ஓப்பன் எண்டட் 0லேருந்து x என்ன வேணால் இருக்கலாம் அப்படின்னா இட் இஸ் ஓப்பன் எண்டட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு ரேஞ்ச், ரேஞ்சுக்கு ஃபார்முலா ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் highest minus lowest divided by highest plus lowest. H minus L divided by HL, that is H plus L. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருப்பீங்களா, 95 minus 10, அதே மாதிரி 95 plus 10. ஸோ 85 divided by 105. It is 0.180. 09 வருது, அதனால் 1 போட்டுக்காங்க. அடுத்து இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அண்ட் குவார்டைல் டிவியேஷன். இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னா Q3 மைனஸ் Q1, தேர்ட் குவார்டைல் மைனஸ் ஃபர்ஸ்ட் குவார்டைல். குவார்டைல் டிவியேஷன்னா Q3 minus Q1 divided by 2. Interquartile range, that is Q3 minus Q1. அடுத்து quartile deviation, that is Q3 minus Q1 divided by 2. Quartile deviation is another name என்னது, semi interquartile deviation. ஸோ பக்கத்தில் semi interquartile deviation. Semi interquartile deviation is another name of quartile deviation. Formula is Q3 minus Q1 divided by 2. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன், அதே மாதிரி Q3 minus Q1 divided by Q3 plus Q1.
coefficient of quartile deviation. So Q3 minus Q1 divided by Q3 plus Q1. அடுத்து இதோட மெரிட்ஸ் என்ன? easy to calculate and simple to understand, easily computed from distribution with open ended classes. அடுத்து when it is useful when it is desired to know the way in the central half of the data. ஆமா semi quartile deviation தானே. So semi interquartile deviation இது வந்து ஈஸியா இருக்கு. அடுத்து it ignores completely 50% of the data. ஏன்னா நீ 75% எடுக்கிற 25% எடுக்கிற 53% that is 50% that is Q2 நம்ம எடுக்கவே மாட்டோம். ஸோ அது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. It does not lend itself to the further mathematical treatment. மீன் மீடியன்லாம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும், அதெல்லாம் மெரிட்ஸில் பார்த்துருப்போம். இதெல்லாம் டிமெரிட்ஸில் வருது. அப்படின்னா இதுக்கு ஃபர்தர் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்காது. இட் இஸ் இன்ஃபேக்ட் நாட் அ measure of dispersion, as it really does not show scatter around the average. ஸோ இதில் வந்து உனக்கு என்ன கேட்டிருக்காங்க? இண்டிவிஜுவல் டேட்டா கொடுத்துருக்காங்க, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் கால்குலேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் Q3 Q1 Q4. Q3 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இண்டிவிஜுவல் டேட்டாக்கு 3n1 plus 4 3 into n plus 1 by 4 measure of total tendencyல படிச்சோம்ல. அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இந்த இவங்க கொடுத்துருக்க மாதிரி பாக்ஸ்லாம் போட தேவையில்ல. அசெண்டிங் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கோ, டேர்ம்ஸ் ஈவனா ஆடான்னு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் உன்னோட Q3 Q1 கண்டுபிடி. அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிச்சிடலாம். இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் வந்து Q3 minus Q1, குவார்டைல் டிவியேஷன் இஸ் Q3 minus Q1 divided by 2. அடுத்து ஆவரேஜ் டிவியேஷன் மெஷர்ஸ். இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ் மெஷர். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் டிவியேஷன் மெஷர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் அப்சல்யூட் டிவியேஷன் இஸ் மீன் டிவியேஷன். ஸோ ரேஞ்ச் அண்ட் குவார்டைல் டிவியேஷன் இஸ் டிஸ்டன்ஸ் மெஷர். ஆவரேஜ் டிவியேஷன் மெஷரில் ஃபர்ஸ்ட் என்னது? தட் இஸ் மீன் டிவியேஷன். மீன் டிவியேஷன் என்னது? ஆவரேஜ் அப்சல்யூட் deviation method. So mean deviation க்கு first என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். ungrouped டேட்டாக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? sigma x by x bar x minus x bar, that is sum of deviation divided by n. sum of deviation என்ன பார்த்தோம்? x minus x bar, that is summation of x minus x bar divided by n. அடுத்து இப்போ ஆவரேஜ் அப்சல்யூட் டிவியேஷனில் A can be mean, median, mode, எது வேணா இருக்கலாம். இப்போ அப்சல்யூட் டிவியேஷனில் உனக்கு மீன், மீடியன், மோடு கேட்குறாங்கன்னா x மைனஸ் எக்ஸ் பார், மீன் கேட்குறாங்கன்னா x மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n, மீடியன் கேட்குறாங்கன்னா x மைனஸ் சிக்மா x மைனஸ் எக்ஸ் பார் மீடியன் டிவைடட் பை n. ஸோ அடுத்து சிக்மா x மைனஸ் மோடு டிவைடட் பை n. illustration 32ல உனக்கு மீன் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார் தான் கண்டுபிடிக்கணும். நான் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் எக்ஸ் பார். மீன் தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து மீன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போட முடியும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போட்டதுக்கப்புறம் மாடு போட்டுக்கிறேன். மாடுனா என்ன? நெகட்டிவ்ல இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். ஸோ நெகட்டிவ் ஐட்டம்ஸ் ஆர் டர்ன்ட் இன்டு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 4000 வந்துடுச்சு. ஸோ டிவைடட் பை n. அது வந்து ஆவரேஜ் அப்சல்யூட் டிவியேஷன் அபவுட் மீன். 4000 divided by 12. இப்போ அதே வந்து குரூப். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? சிக்மா மாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் எக்ஸ் மைனஸ் ஏ பை என்னன்னு பார்த்தோமா? அதே மாதிரி குரூப் டேட்டாக்கு ஃப்ரீக்வன்சியை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சிக்மா எஃப் இன்டு
mod x minus a divided by capital N, that is sigma f. So mean deviation is easy to understand. It is based on all the items of the series. எல்லா observation consider பண்ணி தான் எடுக்கிறோம். So it is useful. It is less affected by the extreme observation when compared with standard deviation. It is the arithmetic mean of the absolute values of the deviation. It ignores positive and negative signs of the observation. இதெல்லாம் demerits சொல்லிருக்காங்க. It is not amendable for further algebraic treatment. Next is standard deviation. So இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், range, quartile deviation and absolute deviation measureல about mean, about median, about mode. இது for grouped data, ungrouped data. இப்போ அடுத்து standard deviation. Population variance. இதோட formula sigma x square divided by n minus population mean, that is the mu square. அதுக்கு பேர் mu னு சொல்லுவாங்க, mu the whole square. So x கொடுத்துருக்காங்கன்னா x square கண்டுபிடிக்கணும், என்னென்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து இதோட population mean என்ன, எக்ஸாக்டா x square என்னன்னு கண்டுபிடிக்கணும், x bar கண்டுபிடிக்கணும். So if we shift our calculation from the samples to population, we will get the population variance symbolized by sigma square. Sigma square ங்கிறது variance. Standard deviation is root of sigma square. Sigma square ஓட formula, that is variance தான் sigma square. Sigma square variance is equal to sigma x square divided by n minus mu square. இப்போ standard deviation என்னது, SD is equal to root of sigma square. Sigma square has the unit which is square of the units of the data. This is a type of units are not clearly interpreted. To avoid this problem, instead of variance, we have another measure called standard deviation. இதில் வந்து எக்ஸாக்டாக என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத கொண்டு வர முடியல, அதனால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, அதை ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்துருக்குற அப்சர்வேஷனில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் இன் எஸ்டி கேட்டிருக்காங்க. முதல் ஃபார்முலா எழுதிக்கோ, வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் மியூ ஸ்கொயர். மியூங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, எக்ஸ் பார். அப்பயே சொன்னேன்ல, மியூங்கிறது ஒன்றும் கிடையாது, எக்ஸ் பார். ஸோ அதான் ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீன் வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் மியூ போட்டிருக்காங்க, அடுத்து எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. Standard deviation enable us to determine whether the values of the frequency distribution are located in relation to the mean. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் மீனுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன ரிலேஷன்? ஸோ ஃபஸ்ட்டு we can measure the percentage of items that fall within a specific range under a systematic bell shaped curve. Very important, கேட்பாங்க. About 68% of the value, okay, 69% of the values in the population which fall within plus and minus 1 standard deviation from the mean. 95% na plus or minus 2, 99% na plus or minus 3, that is standard deviation from mean. Comparison கேட்டாங்கன்னா 68 na plus or minus 1, 95 plus or minus 2, 99% plus or minus 3. இது வரைக்கும் கேட்டதில்ல. At the standard score computed for a populated data as x minus mu divided by sigma. இப்போ நீ லாஸ்ட்டாக சிக்மாவும் கண்டுபிடிச்சிருப்பீல, சிக்மா என்ன கண்டுபிடிச்ச? 0.058. ஸோ உன்னோட எக்ஸ் என்னது? வாட் இஸ் எக்ஸ்?
மியூங்கிறது எக்ஸ் பார், எக்ஸுங்கிறத வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ். ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இது குரூப்டு ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா அதே ஃபார்முலா தான். இங்கே கீழே வந்து எண்ணுக்கு பதிலாக உனக்கு எஃப் வரும், சிக்மா எஃப் வரும். கால்குலேட் வேரியன்ஸ் நெக்ஸ்ட். இதுலேயும் டைரக்ட் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரே ஃபார்முலா தான், ஒன்லி டைரக்ட் மெத்தட் we are going to use. So study that alone. இந்த இருக்குது. இந்த மேலே இருக்கிற ஃபார்முலா நீ படிக்கலையோ that is not my problem. You have to learn this formula. Root of sigma x minus x bar the whole square divided by n. அதான் என்ன பார்த்தோம்? sigma x square divided by n minus x bar the whole square னு பார்த்தோமா? mu the whole square, mu square னு பார்த்துருப்பேன், அது x bar square. அந்த x bar நீ எப்படி எழுதலாம்? minus sigma x by n the whole square. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா. சிக்மா இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா ஸ்கொயர் இஸ் வேரியன்ஸ். அப்போனா என்ன வரும்? சிக்மா இதுனா சிக்மா ரூட் போட்டு வரும், சிக்மா ஸ்கொயர் ரூட் இல்லாமல் வரும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நீ ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை என். அடுத்து சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் பவர் 2னா சிக்மா எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸோட சம்மேஷன் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என்னுக்கும் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ standard deviation is sigma, that is root of sigma x square by n minus sigma x by n the whole square. அதே sigma square னா sigma x square, இதையும் நம்ம சிக்மா தான் சொல்லுவோம். இந்த x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற e ஃபார்மட்டையும் நம்ம சிக்மா தான் சொல்லுவோம். இது வந்து வேரியன்ஸை குறிக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை குறிக்குது. இந்த ஈங்கிறது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். அது நீ சிக்மான்னு சொல்லலைனாலும் பிரச்சனை கிடையாது. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவை கிடையாது. இது ஃபார் த அன்குரூப்டு டேட்டா. இப்போ நம்ம எழுதின ஃபார்முலா ஃபார் அன்குரூப்டு டேட்டா. இப்போ குரூப்டு டேட்டாவாக இருந்துச்சுன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா எஃப். இங்கே ஸ்மால் என் யூஸ் பண்ணிக்கோ, இங்கே கேபிட்டல் என், minus sigma fx divided by n the whole square root. Sigma square is equal to sigma f square divided by sigma f, that is capital N, minus sigma fx divided by n the whole square. இது standard deviation, இது variance. ஸோ குரூப்டு அண்ட் அன்குரூப் டேட்டா கம்ப்ளீட்டட். இதை வச்சு நீ ஃபார்முலா சால்வ் பண்ணினாலே வரும். அடுத்து அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம்னா, இப்போ மீன் கம்பைன்டு மீன் என்ன பார்த்துருப்போம்? ஃபார்முலா எக்ஸ் பார் 1 n1 ப்ளஸ் எக்ஸ் பார் 2 n2 டிவைடட் பை n1 ப்ளஸ் n2. இதே இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 2 இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன வரும்? n1 காமன் தான், n1 plus n2 இதெல்லாம் காமன். இதில் இன்னும் ஒன்று என்ன வரும்னா சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் அந்த டி டிஃப்ரென்ஸு. ஸோ சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர், டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பைன்டு மீன் அண்ட் செப்பரேட் மீன். ஸோ சிக்மா ஸ்கொயர் 1 இன்ட்டு d1 ஸ்கொயர், சாரி ப்ளஸ். அதே மாதிரி இதுவும் சிக்மா 2 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர்.
இந்த டிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ டி ஒன்னு எடுக்கிறேன்னா கம்பைன்டு மீன் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ எக்ஸ் பார் 1 2 மைனஸ் எக்ஸ் பார் 1. ஸோ கம்பைன்டு மீனுக்கும் அந்த ஒரு வேரியபிளுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதே டி டூவாக இருந்தால் எக்ஸ் பார் 1 2 மைனஸ் எக்ஸ் பார் 2. மித்தபடி ஃபார்முலா அதே தான். கம்பைன்டு மீன் ஃபார்முலாவும் பார்த்தாச்சு சைட் பைடில். புரிஞ்சா? இது கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நான் எஸ்சின்னு எழுதுறதுனால நீங்களும் எஸ்சின்னு எழுதணும்னு தேவையில்ல. நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எழுது. இங்கே கம்பைன்டு மீன். ஸோ கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு n1 இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் 1. ஸோ d1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 இன்ட்டு சிக்மா 2 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை n1 ப்ளஸ் n2. அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபஸ்ட் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து உனக்கு அஷ்யூம்டு மீன்லலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ நார்மலான மீனில் கண்டுபிடிச்சாலும் உனக்கு இதே ஆன்சர் தான் வரும். ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம் ஜஸ்ட் கம்யூனிகேட். நான் அந்த சம்மை உனக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். கால்குலேட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஈஸி தானே? 37 இல்லஸ்ட்ரேஷன். அடுத்து உனக்கு இண்டிவிஜுவல் சீரீஸ் கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. அன்குரூப்டு டேட்டாக்கு ஃபார்முலா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை n த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் எக்ஸு. சரி, இந்த அன்குரூப்டு டேட்டா கண்டுபிடிப்போமா? 8 9 15 23 5 11 19 8 10 12 சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் என் கூட வருதா வரலையான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சிக்மா எக்ஸ் என்ன? 8 + 9 + 15 + 23 + 5 + 11 + 19 + 8 + 10 + 12 என்ன வருது? Eight plus 9 plus 15 plus 23 plus 5 plus 11 plus 19 plus 8 plus 10 plus 12 120 வருதா? Yes, sigma x is 120. Number of n என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10. So n is 10, sigma x is 120. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? sigma x ஸ்கொயர் தேவை. ஸோ x ஸ்கொயர் கண்டுபிடி. 8 ஸ்கொயர் என்னது? 64 81 15 into 15 25. ஓகே, நீ எந்த சம்மில் இருக்க? நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 38 பண்ணிகிட்டு இருக்கோம். நீ ஆன்சரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க. கொஸ்டின் இந்த பக்கம் இருக்குன்னா இதை மறைச்சிட்டு கொஸ்டினை தானே பார்த்து பண்ணணும். எஸ். இப்போ 23 ஸ்கொயர் 529 25 121 19 square 361 64 100 144. So just sum up. One seven one four. So இப்போ ஃபார்முலா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 1714 டிவைடட் பை 10. சிக்மா எக்ஸ் என்ன? 120 டிவைடட் பை 10 த ஹோல் ஸ்கொயர் த ரூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்தீங்கன்னா 12 ஸ்கொயர் என்னது? 144. So 171.4 minus 144, that is 27.4 root 5.23. Standard deviation is 5.23. Okay. ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு வந்து
இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும், இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து illustration 40. For group of 10 observations, first n 100, arithmetic mean and standard deviation கொடுத்துட்டாங்க. ஸோ x bar is equal to 8, standard deviation x is equal to, sigma is equal to root 10.5. அடுத்து இது வந்து n1 x bar 1 sigma 1. அடுத்து n2 உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 50 observation கொடுத்துருக்காங்க. Selected from these 100 observation, mean என்னது, x bar 2 is equal to 10, sigma 2 is equal to 2. ஸோ உனக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, arithmetic mean and standard deviation of another half. அப்படின்னா என்ன, கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஸோ கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா n1 sigma square 1 plus d1 square plus n2 sigma 2 square plus d2 square divided by n1 plus n2. இது வந்து கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதை வந்து sigma 1 2ன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 100 இன்ட்டு சிக்மா, ஃபஸ்ட்டு இது வந்து ரூட் 10.5 ப்ளஸ், இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், d1 கண்டுபிடிக்கணும், d2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு கம்பைன்டு மீன் கண்டுபிடிக்கணும். கம்பைன்டு மீன் x bar 1 2 is equal to n1 x bar 1 plus n2 x bar 2 divided by n1 plus n2. ஸோ n1 என்ன 100, சிக்மா x bar வந்து 8 ப்ளஸ் 50 இன்ட்டு 10 divided by 100 plus 50. That is equal to 800 plus 500 divided by 150. That is 1300 divided by 150. Uh, 1300 divided by 150, 8.67, 666 போது நம்ம 67 வச்சுக்குவோம். ஸோ கம்பைன்டு மீன் இஸ் 8.67. ஸோ இப்போ d1 கண்டுபிடிக்கணும்னா 8.67 மைனஸ் x bar 1, that is 8. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் இஸ் 0.67. x bar 2 என்னது 10. ஸோ மைனஸ் 10 minus 1 minus 1.33. ஸோ இப்போ கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணு, the whole square 6 7 the square plus n2 50 sigma 2 square plus that is minus 1.33 the whole square divided by 100 plus 50. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணு, 100 இன்ட்டு ஃபஸ்ட்டு 10.5 வந்து 10.5 ரூட்டை வந்து 10.5 இன்ட்டு ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 10.5 ப்ளஸ் 0.67 இன்ட்டு 2, 0.67 இன்ட்டு 2, that is 1.34 ப்ளஸ் 50 into 4 plus, இப்போ minus 1.3 into minus 1.33 என்னது, minus into minus plus, so 1.33 into 1.617 வச்சுக்கலாம், 177 வச்சுக்கலாம், divided by 150. So 10.5 plus 1.34 into 100, so 1184 plus 4 plus 1.77 into 50, 288.5 divided by 150, 9.82.
just a minute. இப்போ அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? ஆனால் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 100 கம்பைன்டு குரூப்பை கொடுத்துட்டாங்க, செப்பரேட் குரூப்ஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக இப்படி 2 ஃபிகர்ஸ் கொடுத்தாங்கன்னா கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த எண்ணு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. when 2 figures are given like this, n1 n2 x bar 1 x bar 2 sigma 1 sigma 2 கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த n1 நம்ம எடுத்துக்கிறது வந்து கம்பைன்டு டேர்ம்ஸு. அப்போனா n1 ப்ளஸ் n2 x bar 1 x bar 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்பைன்டு மீன் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டிவிஜுவல் 1 ஃபஸ்ட் டேட்டா. இப்போ செகண்ட் டேட்டா நீ கண்டுபிடிக்கணுமா? அப்புறம் n1 உனக்கு தெரியும் 15. ஸோ கம்பைன்டு இப்போ n1 ப்ளஸ் n2 100னா ஒரு n வந்து 15னா இன்னொரு 50 என்னது 50. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ் பார் 1 ரிமைனிங் இருக்கிறத கண்டுபிடிக்கணும், சிக்மா 1 கண்டுபிடிக்கணும். இதை நான் செகண்ட் டேர்மாக எடுத்து இதை நான் ஃபஸ்ட் டேர்மாக எடுக்கிறேன்னா இதை ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக 2 ஃபிகர்ஸ் இப்படி கொடுத்து உனக்கு இந்த இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பைன்டு கொடுத்து இண்டிவிஜுவல் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. ஸோ 1 வேர்ட்ஸ்க்கு அது கேட்க மாட்டாங்க. illustration 41 find range and coefficient. இப்போ எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்சில் எதில் கண்டுபிடிப்போம், எஃப்பில் கண்டுபிடிப்போம். ஸோ ஃப்ரீக்வன்சி வெயிட் இங்கே வந்து கோயிங் த்ரூ த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு ஸ்மால் வேல்யூ 5, லார்ஜஸ்ட் வேல்யூ L. ஸோ உனக்கு எக்ஸில் போக சொல்லியிருக்காங்க. நீ எக்ஸ்லேயும் போய்க்கலாம் எஃப்லேயும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து இந்த எஃப்பில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் a minute. ஸோ உனக்கு 41 42 ஈஸி தான், 43 ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யூ கேன் சால்வ் தட். அடுத்து மீன் டீவியேஷன் அபவுட் மீன் அண்ட் மீடியன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா சிக்மா மாட் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை n தான். ஸோ அந்த ஏங்கிறது மீடியன் மோடு மீன் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு ஃபார்முலா போட்டுடலாம். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டூ 100 CB is equal to coefficient of variation is another name of coefficient of standard deviation. So standard deviation divided by x bar divided into 100. So கொடுத்துக்கிற ஃபிகர்ஸில் உனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன மீன் என்ன கண்டுபிடிச்சின்னா உனக்கு SVEC. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க 120ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு மோர் வயபிள்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த மாதிரி 2 இது கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னாங்கனாலே நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கண்டுபிடிச்சோம்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஸோ சிக்மா என்னது 120 டிவைட் பை 2400 இன்டூ 100. ஸோ 5%. இதே இது ஆவரேஜ் வேஜஸ்க்கு பார்த்தோம்னா 1200 டிவைடட் பை 42,000 இன்டூ 100. ஸோ 2.85 வருது. ஸோ 9 வச்சுருக்காங்க. ஸோ எது கூட இருக்குது, மோர் வயபிள்ங்கிறது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஆர் மோர் வயபிள். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். Standard deviation is the independent chance of origin, change of origin. Standard deviation அதே மாதிரி. இப்போ நீங்கள் வந்து 5, 4, 10, 19 2ல் ஆட் பண்ணினா உன்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் சீரீஸ் டு கெட் த செகண்ட் சீரீஸ்
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிமைன்ஸ் த சேம். நீ என்ன அமௌண்ட் சேஞ்ச் பண்ணுறனாலோ ஆட் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ உனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஆகாதுன்னா மாறாது. இட் வில் பி கான்ஸ்டன்ட். எஸ்டி இஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். இது வந்து தனியாக ஒரு கான்செப்டாகவே பார்ப்போம். இப்போ மீன், மீடியன், மோடு, ரேஞ்சு, குவார்டர் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோரிலேஷன், ரெக்ரெஷன், இது எல்லாமே தனியாகவே ஒரு வீடியோவே வரும். ஸோ டோன்ட் வரி, அதை இப்போ விட்டுருங்க. இப்போ வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டேக்கன் ஃப்ரம் த அரித்மெட்டிக் மீன் இஸ் ஆல்வேஸ் மினிமம் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் லீஸ்ட். சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் லீஸ்ட். SG of first n natural numbers 1/12 n square minus 1 whole root of 1/12. இப்போ வந்து உனக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா SG of first 50 natural numbers அப்படின்னா 1/12 into 50 square minus 1 the root. எப்பவுமே எப்படி இருக்கும்னா for a given set of observations standard deviation is always greater than or equal to mean deviation. So relation between standard deviation and quartile deviation கொடுத்துருக்காங்க. எப்பயுமே QD is equal to 2/3 SG, that is quartile deviation is equal to 2/3 of SG, and MD, that is mean deviation is equal to 4/5 of SG. இப்போ இந்த பக்கம் QM படிச்சுக்கிறோம். QD is equal to MD is equal to ஃபஸ்ட்டு QD தான் வந்து சின்னதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குவார்டல் டிவியேஷன் இஸ் சின்னது. ஸோ 2/3 2/3 ஸ்டார்டிங் ஃப்ரம் 2/3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். MD இஸ் ஈக்குவல் டு அடுத்து 4/5 SD. அதை தான் உனக்கு வந்து டோட்டல் டேர்ம்ஸ் என்னென்ன இப்போ வந்து எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் Q அப்படின்னா 50% ஆஃப் த டோட்டல் டேர்ம்ஸ். ஸோ இது தேவையில்லை. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் தேவை. எப்படி ஒரு arithmetic mean, geometric mean, harmonic mean அந்த 2 டேர்ம்ஸ்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அடுத்து ஃபார்முலா ரிப்ளிகேஷன்ஸ் உனக்கு என்னதுன்னா ரிவிஷன் ஆஃப் ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கால் பியர்சன்ஸ், பவுலேஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸ்கியூனஸ் அப்படின்னா என்னென்னா சேஞ்சஸ். இது வந்து சேஞ்ச் ஆகுதா, பாசிட்டிவ்லி ஸ்கியூடா, நெகட்டிவ்லி ஸ்கியூடா, இல்லை நோ சிமெட்ரிக்கல் சேஞ்சா, சேஞ்ச் ஆகுதா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கியூனஸ். ஸ்கியூனஸ் ரெஃபர்ஸ் டு த asymmetric or lack of symmetry in the shape of frequency distribution curve. ஸோ உன்னோட ஷேப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை வந்து சிமெட்ரிக்கலாக காட்டுது. இங்கே பாரு, உனக்கு காட்டுது பாரு. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, காமனாக பெல் ஷேப்டாக இருந்துச்சுன்னா நோ சிமெட்ரிக்கல். இப்படி பெல் ஷேப்பில் போய் கீழே லோயராக போகுதுன்னா இட்ஸ் பாசிட்டிவ். இப்படி கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி அடுத்து லோவில் போகுதுன்னா நெகட்டிவ்லி ஸ்கியூடு. இதெல்லாம் அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீ என்ன படிக்கணும் அப்படின்னா so in the point is skewness is the attribute of frequency distribution that extends further one side of the class with the highest frequency on the another side. So இப்போ உனக்கு வந்து 3 கேஸ் இருக்குது. மீடியன், மீன் கிரேட்டர் தேன் மீடியன், கிரேட்டர் தேன் மோடு. அப்படின்னா மீன் ஃபஸ்ட்டு, மீடியன் செகண்டு, மோடு தேர்டு. அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இட் இஸ் அ சிமெட்ரிக்கல் கர்வ். அப்படின்னா அது எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, எல்லாமே சேமாக தானே இருக்கும். இப்போ மீன் அதை எப்போயுமே வந்து மீன் கிரேட்டராக இருக்கும், நெக்ஸ்ட் கம்ஸ் மீடியன், நெக்ஸ்ட் கம்ஸ் மோடு. நம்ம ஃபார்முலாலே அப்படி தான் படிச்சிருவோம், மீன், மீடியன், மோடு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு கிரேட்டரில் மீன் வந்துச்சுன்னா இட்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்கியூடு. இதே இது மோடு ஃபஸ்ட்டு வந்து மீடியன், ரெண்டாவது வந்து மீன் வருதுன்னா இட் இஸ் நெகட்டிவ்லி ஸ்கியூடு. மீன் லெஸ் தேன் மீடியன், லெஸ் தேன் மோடு. அப்படின்னா இது என்ன, நம்ம ரிவர்ஸாக வாசித்தோம்னா மோடு கிரேட்டர் தேன் மீடியன், மீடியன் கிரேட்டர் தேன் மீன். ஸோ இட் இஸ் ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ்லி ஸ்கியூடு. இங்கே வந்து 3 அப்சல்யூட் மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோடு. இப்போ 3 டேர்ம் இருக்குன்னா 1 - 2, 2 - 3, 1 - 2, 3 - 1 இப்படி தானே சொல்லுவோம். நார்மலாகவே 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 3ஐயுமே செப்பரேட் பண்ணி 2 இடத்துல கொண்டு வரணும். 2 இடத்துல கொண்டு வந்தாச்சா எல்லாத்தையும். இப்போ மீன் மைனஸ் மீடியன், மீடியன் மைனஸ் மோடு, மோடு மைனஸ்
மீன். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, மீன் மைனஸ் மீடியன், மீன் மைனஸ் மோட், மீன் மைனஸ் மீடியன், மீன் மைனஸ் மோடு. ஸோ ஃபஸ்ட்டு மீனை வந்து ரெண்டு டேர்ம்ஸ், அதர் டேர்ம்ஸ் இருக்கும்ல, மீடியன் மோடை வந்து மைனஸ் பண்ணிக்கோ. அடுத்து வந்து மீன் ஏற்கனவே 2 தடவை வந்ததுனால மீடியனையும் மோடையும் மைனஸ் பண்ணுறோம். அதான் 3 அப்சல்யூட் க்யூனஸ் ஆஃப் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் ஸ்க்யூனஸ். அடுத்து கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் தான் வந்து மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பவுலேஸ் கோஎஃபிஷியன்ட், அடுத்து கீலிஸ் கோஎஃபிஷியன்ட். இவர் வந்து பர்சன்டைலையும் டெசைல்லையும் வர்றாரு. ஸோ இது மட்டும் ஜஸ்ட் வந்து ஃபார் ரெஃபரன்ஸ் தான், இதை நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீ வந்து என்ன மட்டும் படிக்கணும்னா கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்க்யூனஸ் மட்டும், இல்லஸ்ட்ரேஷன் 47 மட்டும் பண்ணு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபார்முலா எழுதிட்டு இல்லஸ்ட்ரேஷன் 47 மட்டும் பண்ணு. அதர் தேன் தட் 49 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் மட்டும் கண்டுபிடிங்க. அடுத்து மீதி வந்து கால் பியர்சன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 49 யூ கேன் சால்வ். அடுத்து illustration 15 அதே தான். Hereby we have completed unit number 5. அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் ஒன் வேர்ட்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பொசிஷனல் மெஷர்? நம்ம 2 மெஷர் பண்ணோம். ஒன்று வந்து அரித்மெட்டிக்கல் மெஷர், சாரி, பொசிஷனல் மெஷர் இஸ் மோட். Okay, first one, which one of the following is a positional measure? That is a mode. Because of heavy rain on Sunday, average rainfall of the city for the week increased to 0.6 inches from the average rainfall 0.3 inches measured from Monday to Sunday. Monday to Saturday. Monday to Saturday first எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 0.3 ஆவரேஜ்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா அந்த 6 டேஸோட ஆவரேஜ் தான் 0.3. ஸோ 6 டேஸுக்கு 0.3னா சாரி 6 டேஸோட ஆவரேஜ் 0.3னா ஃபஸ்ட்டு 6 டேஸ்க்கு எவ்வளோ 1.8. 1.8 இருந்துச்சு. சண்டே என்ன ஆயிருக்கு 0.6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1.8 ப்ளஸ் 0.6 தட் இஸ் 1.8 ப்ளஸ் 0.6 தட் இஸ் 2.4 inches. ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் மண்டே டு சாட்டர்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 டேக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அந்த 1 டேலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது 0.6. புரிஞ்சா? நெக்ஸ்ட் த மீன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் x1. இது அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் ஆப்ஷன் சிக்மா எக்ஸ் பை எஃப். சிக்மா எஃப்எக்ஸ் நம்ம பார்த்ததே கிடையாது. சிக்மா எக்ஸ் பை என், இது ஸ்மால் என் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் இண்டிவிஜுவல் சீரீஸை இண்டிகேட் பண்ணுறதுனால ஆப்ஷன் நம்பர் டி. அடுத்து சிக்மா 20 x is equal to 1, that is x. நம்பர் ஆஃப் n வந்து 20. இங்கே n குறிக்கிது, உனக்கு x என்னதுங்கிறது சொல்லுது. ஸோ n is equal to 20. sorry wait நமக்கு n is equal to 20. wrong sigma x is equal to 54,120. wrongly returned as 850 and 320. அப்பனா wrongly returned மைனஸ் பண்ணோம். கரெக்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டா உனக்கு கரெக்ட் சிக்மா எக்ஸ் என்னது 5410. that is 54,120 minus 850 minus 320 plus 580 plus 230. that is correct sigma x is equal to 53,760. so total number என்னது 20. so divided by 20, that is correct sigma x square x bar is equal to 26,088. 2688 sorry
So sigma x minus x bar, sum of deviation is equal to 0. Yes, correct. The sum of square deviation of a set of observation is minimum when deviations are taken from see arithmetic mean. Yes. இப்போ உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, if the value of each value of variable x with the mean x bar is multiplied by k, k ஓட நீ x bar multiply பண்ணுறீன்னா k into x bar, assumed mean 35, sigma f ஸோ நமக்கு என்ன தேவை, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. divided by 63, sorry, assumed mean நம்ம கொடுத்துட்டாங்க, fxd கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா x bar is equal to a plus sigma fd divided by sigma x. ஸோ a என்னது 35, நமக்கு sigma fd என்ன கொடுத்துருக்காங்க -425 divided by 63. ஸோ just solve it, divided by 63, 35, 28.25. இதில் அடுத்தது அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கான ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடோட ஃபார்முலா. இது வந்து உங்கள் புக்கில் இப்போ கொடுத்துருக்கனால we are going to learn the formula. அதர்வைஸ் உனக்கு வந்து இப்படி டேரெக்டாக வேல்யூஸ் கொடுக்காம மீன் கண்டுபிடி, குரூப்டு ஃபிகர்ஸோ அன்குரூப்டு ஃபிகர்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் டேரக்ட்லி யூஸ் டேரக்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ இதுலேயே அதே தான், a ப்ளஸ் சிக்மா எஃப் டேஷ் எஃப்டி டேஷ் டிவைடட் பை சிக்மா எஃப் இன்டூ ஐ. ஸோ a என்னது 500 ப்ளஸ் 232 divided by 120 into 1000. So first solve 232 divided by 120 into 1000 plus 500. So it's A option. Yes. Shall I move to the next question? Yes. The mean daily salary paid to all employees in certain company was 600. So the mean daily average paid to the male and female is தனித்தனியா all employees எல்லாமே சேர்த்து. அப்பனா x bar 1 2 வந்து 600, x bar 1 x bar 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் டு ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ n கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் பர்சன்ட் எவ்வளோ இருப்பாங்க, 100 இருப்பாங்க. 100 வச்சுக்கிட்டோம்னா n1 + n2 வந்து 100. ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை, இப்போ x bar 1 2 is equal to n1 x bar 1 plus n2 x bar 2 divided by n1 plus n2. இப்போ இது எவ்வளவு 600 divide n1 into 620, that is 620 n1 620 n1 plus 520 n2 divided by 100. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், is equal to 620 n1 plus 520 n2. இது எப்படி சால்வ் பண்ணலாம், யோசிங்க, திங்க் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோ கஷ்டமே பட வேண்டாம், ஈஸியாக பார்ப்போமா? ஓகே, இப்போ இதான் ஃபார்முலா. எக்ஸ் பார் 1 2 தான் கம்பைன்டு மீன் தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, we are going to use ஃபார்முலா. இப்போ 3:2 ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 100 3:2 பாரு, 100 divided by 5 into 3, that is 60 female members, male to female கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் வந்து 60, ஃபீமேல் 13 வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்து x bar 1 2 வருதா?
பாருங்கள். அதே மாதிரி 4:5னா 9, 100 divided by 9 11 point something வருது. அதே இது 5 plus 7 that is 12, 600 divided by 12 50 வருதா? 50 into 4 just a minute. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் என்னது? N1 just a minute. 100 divided by 5 20 into 3 வந்து 20 into 4 40. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? மேலோடது இப்போ 60 into 620 plus 40 into 520 divided by 100. ஸோ 60 into 620 plus 40 into 520. 60 into 620 முதல் என்னது? 37,200 plus 40 into 520 20,800 divided by 100 என்ன வருது? 580 வருது. ஸோ இட் இஸ் நாட் த ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ட்ரை வித் நெக்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷனும் வராது, ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக நம்பர்ஸ் பிரிக்க முடியல. அடுத்து 5:7 பாரு. 5:7 அப்படின்னா 12. ஸோ 100 divided by 12 வரல. ஸோ அடுத்து 5 வருது. ஸோ 100 divided by 5. இந்த 5 நான் என்ன சொல்கிறேன்னா 4 plus 1. ஸோ 20. 80:20 ரேஷியோவில் பண்ணிப்பார். ஸோ ஜஸ்ட் erase it. நீங்கள் இன்னும் பேப்பர் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை இட். அப்படின்னா தான் உனக்கு ஆன்சர் வருதா இல்லையான்னு தெரியும். ஸோ 80 into 620 plus 20 into 520 divided by 80 plus 100, that is 80 plus 20 100. So 80 into 620 49,600 plus 20 into 520 10,400 divided by 100. What is the answer? 49,600 plus 10,400 divided by 100. 600. Option D. Super. Yes. Next. Pass result of 50 students. N வந்து number of students 50. Marks கொடுத்துட்டாங்க, number of students கொடுத்துட்டாங்க. Average for all 50 students is 5.25. The average students who failed is. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இந்த சம்ம ஃபஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். 12th சம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு 11th சம் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்டன் ஃப்ரீக்வன்சி டேபிள் கொடுத்துருக்காங்க. உனக்கு மீன் வந்து 1.46 தான். ஸோ உனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸு எஃப் கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 4 5. 0 1 2 3 4 5. எஃப் என்னது? 46. F1 F2 25 10 and 5. இப்போ உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சிஎஃப் கண்டுபிடிச்சா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்ப? ஜிக்ஸாக ஆட் பண்ணிட்டே போவியா? 46 + F1 46 + F1 + F2. இப்போ 46 + 25 71 + F1 + F2. அடுத்து 10 81 + F1 + F2 plus 86 plus F1 plus F2. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்மா எஃப் அப்படின்னா டோட்டல் ஆஃப் எஃப் என்னது? 200. ஸோ 86 plus F1 plus F2 is equal to 200. F1 plus F2 is equal to 86 minus 200. So 200 minus 86 114. ஆப்ஷனில் எதெல்லாம் பண்ணால் 114 வருதுன்னு பாரு. எது ஆட் பண்ணாலும் 114 வருதா?
So 76 plus 38, 114. 57 plus 57, that is 114. 0 plus 114, 114. So option la வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படினு. இப்போ மீன்னா என்ன? sigma fx by n, that is capital N. கரெக்டா? இப்போ f என்ன தெரியும், x என்னன்னு தெரியும். கரெக்டா? இப்போ நீங்கள் அதை அப்படி கால்குலேட் பண்ணு. fx போடுனா 0, f1, 2, f2, 3 into 25, 75, 40, 25. So add பண்ணு. 75 plus 40 plus 25, 140 plus f1 plus 2f2. புரிஞ்சா? அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? 140 plus f1 plus f2 plus f2 divided by n. Sigma fx, sigma f என்ன? 200. So 140 plus f1 plus f2, 114 plus f2 divided by 200, that is 1.46. So 1.46 into 200, 296 is equal to 140 plus 114, 254 plus f2. இப்போ 296 minus 2f4, 42 is equal to f2. f is equal to 42. அப்புறம் மீதி 114 எப்படி வருது? 72 வந்து f1. Just a minute. இது 292. So 292 minus 254, that is 38. So option C. Easy? Yes. Okay, 14. The mean of certain number of items is 42. Mean வந்து சில இதில் வந்து என்னன்னா one more item 64 is added to the data. The mean becomes 44. அப்பனா உனக்கு என்ன தெரியும்? x bar is equal to 42 கொடுத்துட்டாங்க. sigma x is equal to n, sigma x by n divided by 42. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா sigma x plus 64 ஆச்சு. ஏற்கனவே இருந்ததோட 64 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே n வந்து இப்போ ஏன்னு வச்சுக்கலாம். a plus 1 is equal to 44 ஆயிடுச்சு. புரிஞ்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா sigma x is equal to 42 ஏன்னு வச்சுக்கலாம். என்ன வந்து நான் ஏன் டேர்ம்ஸ்னு வச்சுருக்கேன், ஏன்னா சர்டன் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ப்ளே வித் த ஆப்ஷன்ஸ். என்ன வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரிஜினல் டேட்டாவோட நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிக்மா எக்ஸ், இப்போ நான் 20 எடுத்துக்கிறேன்னா இங்கே 21 டேர்ம்ஸ் இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 44. இப்போ இங்கே நான் வந்து அதே 20 எடுக்கிறேன்னா சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு 20. 42 இன்ட்டு 20 என்னது? 80. இங்கே சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது? 44 இன்ட்டு 21 மைனஸ் 64, 820 வருது. ஸோ இப்போ 10 எடுத்துக்கோ, இது 420 வரும். இப்போ இங்கே நான் 10 எடுத்துக்கிட்டேன்னா 11 டேர்ம்ஸ் வரும். ஸோ 44 இன்ட்டு 11, that is 484. minus 64. minus 64 பண்ணால் sigma x is equal to 420 வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நம்ம எந்தெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் வரி, ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 11th கொஷின் ரேராக தான் கேட்பாங்க. ஸோ இட் வில் நாட் கம். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தட், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் the sums are dealt in classes. ஓகேவா?
The sum of deviation of certain number of observation is 4. 4 is sum of deviation of a certain number of observation measured from 4 is 72. And the sum of deviation from 7 is minus 3. இப்போ mean of the observation கேட்டிருக்காங்க. What will be the mean of observation? It is 6.88. So next question. இதை நீங்களே பண்ணலாம். வெயிட்டட் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ just try by yourself. உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா just DM me. I will definitely help you. It is the most suitable average which when it is decided to give higher weight to smaller observation and less weight to the larger ones. HM. Which one of the following is not the feature of arithmetic mean? Arithmetic mean is affected very much by extreme values. Okay. AM is widely used to study qualitative phenomena. No. Which one of the feature is harmonic mean? GM is idella HM. HM is useful when a given phenomena has a limit for lower value. So next try true or false. And that's it. We have completed unit number 5. So revise formula. Do MCQs in CMA website. CMA website la உங்களுக்கு அந்த MCQ ஓட லிங்க் தெரியல அப்படினா ask me in mail or in Instagram. I will send you the link. Okay, that's it for the class. Thank you. Together we are going to நமக்கு வந்து next week Sunday we are having the exam. So keep on learning. We can rock the exam. Thank you.